என் பிரியமுள்ள மகனே, மகளே, 2 கனியை குறித்து உன்னிடம் பேச விரும்புகிறேன். நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேள். சமாதானத்தின் கனி. உங்களுக்கு சமாதானத்தை விட்டுச் செல்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுப்பது போல நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. இவ்வாறு நான் என் சீஷர்களிடம் கூறினேன். உலகம் கொடுக்கும் சமாதானம் என்னவென்றால், உன சூழ்நிலை சரியாகிவிட்டால், உன கடன் தீர்ந்துவிட்டால், உன பிரச்சனை முடிந்துவிட்டால், அப்போதுதான் உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்பதாகும். ஆனால் அது தற்காலிகமான சமாதானம் மட்டுமே. ஏனென்றால் அந்த நிலை மீண்டும் மாறலாம். ஆனால் நான் கொடுக்கும் சமாதானம் மாறாதது. அது நிரந்தரமாக உன்னோடும் உனக்குள்ளும் இருக்கும். சமாதானம் வெளியிலிருந்து வருவதல்ல, அது பரிசுத்த ஆவியால் உனக்குள்ளிருந்து பொங்கி வரும். அடுத்த கனி நீடிய பொறுமை. என பிள்ளையே, நான் சொல்லப்போவது சாதாரண பொறுமையை குறித்து அல்ல, நீடிய பொறுமையை குறித்து. மனிதர்கள் உன்னை கோபப்படுத்தும் போதும், சூழ்நிலைகள் உனக்கு எதிராக செயல்படும் போதும் நீ நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு பிதாவாகி